பான் கார்டு மற்றும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக மிக முக்கியமான 3 அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்க. இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பான் அல்லது ஆதாரில் தவறுகள் இருக்கும்போது அது வங்கி மற்றும் அரசு நிறுவனங்களை குழப்புகிறது. இதன் காரணமாக சில நேரங்களில் நிதி அபராதங்களுக்கு கூட வழிவகுக்கும். இன்றைய காலகட்டத்தில் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். எந்த ஒரு நிதி பரிவர்த்தனைகளுக்கும் அரசு திட்டங்களுக்கும் இது கட்டாயமாகிவிட்டது. நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிப்பதற்கும் மோசடி மற்றும் பண மோசடி நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் பான் கார்டு அவசியம் என்றாலும் பல்வேறு அரசாங்க திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களுக்கு ஆதார் கார்டு அவசியமாகும். எனவே இந்த முக்கியமான ஆவணங்களில் எந்த விதமான பிழைகளும் இருக்கக்கூடாது. ஏதேனும் தவறுகள் இருந்தால் நிதி பரிவர்த்தனை மற்றும் அரசாங்க நலத்திட்டங்களுக்கு இடையூறு விளைவிக்கும். பான் அல்லது ஆதாரில் தவறுகள் இருக்கும்போது அது வங்கி மற்றும் அரசு நிறுவனங்களை குழப்புகிறது. இதன் காரணமாக சில நேரங்களில் நிதி அபராதங்களுக்கு கூட வழிவகுக்கும். எனவே பான் மற்றும் ஆதாரில் உள்ள அனைத்து விவரங்களும் சரியாக இருப்பதை உறுதி செய்வது முக்கியமாகும். ஏனெனில் இது ஆன்லைன் நிதி மோசடிக்கு வழிவகுக்கும். அப்படி பான் மற்றும் ஆதாரில் பிழைகள் ஏற்பட்டிருந்தால் அதை தீர்ப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ வலைதளங்களை பயன்படுத்தி பான் மற்றும் ஆதார் ஆகிய இரண்டையும் ஆன்லைனில் எளிதாக திருத்தங்களை செய்யலாம். பான் மற்றும் ஆதார் கார்டில் உள்ள பிழைகளை சரி செய்வதற்கான வழிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் பான் கார்டில் உள்ள பிழைகளை சரி செய்வதற்கான வழிமுறைகளை காண்போம். NSDL பானின் வலைத்தளத்தை பார்வையிடவும். பான் கார்டு விவரங்களில் மாற்றம் அல்லது திருத்தம் என்பதை கிளிக் செய்யவும். பான் கார்டு விவரங்களை என்டர் செய்து சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் கோரிக்கை பதிவு செய்யப்பட்டவுடன் உங்களது பதிவு செய்யப்பட்ட இமெயில் ஐடிக்கு டோக்கன் அல்லது ரெஃபரன்ஸ் நம்பரை பெறுவீர்கள். நீங்கள் அப்டேட் செய்ய விரும்புவதை, அதாவது பெயர், தந்தையின் பெயர், பிறந்த தேதி, பாலினம், முகவரி, தொடர்பு தகவல் தேர்வு செய்ய வேண்டும். அப்டேட் செய்யப்பட்ட விவரங்களை என்டர் செய்து தேவையான அனைத்து ஆவணங்களையும் அப்லோட் செய்ய வேண்டும். தேவையான கட்டணங்களை செலுத்தி விண்ணப்பத்தை சப்மிட் செய்ய வேண்டும். செயல்முறை முடிந்ததும் நீங்கள் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை பெறுவீர்கள். இது ஸ்டேட்டஸை பார்க்க உங்களுக்கு தேவைப்படும். இதுதான் பான் கார்டில் உள்ள பிழைகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள். அடுத்து ஆதார் கார்டில் உள்ள பிழைகளை சரி செய்வதற்கான வழிமுறைகளை காண்போம். UIDAIயின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்லவும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் OTPயை பயன்படுத்தி லாகின் செய்யவும். அப்டேட் ஆதார் ஆன்லைன் என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் அப்டேட் செய்ய விரும்புவதை, அதாவது பெயர், முகவரி, பாலினம், தொலைபேசி எண், இதில் நீங்கள் அப்டேட் செய்ய விரும்பும் விவரங்களை தேர்ந்தெடுக்கவும். விவரங்களை அப்டேட் செய்யவும். சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். ரூபாய் 50 கட்டணம் செலுத்தி விண்ணப்பத்தை சப்மிட் செய்ய வேண்டும். இதுதான் பாத்தீங்கன்னா ஆதார் அட்டையில நீங்க அப்டேட் செய்வதற்கான வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்க பான் கார்டுலயும் சரி ஆதார் கார்டுலயும் சரி உங்களுக்கு ஏதாவது பிழை இருந்ததுன்னா நீங்க திருத்தம் செய்து கொள்ளலாம். எப்போதுமே உங்களோட ஆதார் அட்டை மற்றும் பான் அட்டையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிழைகளும் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க நிதி சார்ந்த எந்த ஒரு சிக்கல்களையும் ஈடுபடாம இருக்க முடியும். ஆதார் அட்டையை 10 வருடங்களுக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணுங்க. நீங்க எப்போ ஆதார் அட்டை வாங்கினீங்களோ அப்ப இருந்து 10 வருடங்களுக்கு ஒரு முறை கட்டாயம் ஆதார் அட்டையை அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க வீடு மாத்திட்டீங்க, ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்திலையும் நீங்க ஆதார் அட்டையில பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை அப்டேட் பண்ணணும். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை நீங்க ப்ராப்பரா பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு நிதி சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. இப்பெல்லாம் நிறைய மோசடிகள் ஆன்லைன்ல நடக்குது. அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்டேட்ல வச்சிருக்கணும். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்து ஒரு புதிய தகவலோட பார்க்கலாம்.